ஃபன்பஸ் 360ல நம்ம இப்ப வந்து பப்ஜி பிரியர்களோடையும் ஃப்ரீ ஃபயர் வெறியர்களோடையும் நம்ம இப்ப இருக்கோம். ஸோ இப்ப நம்ம வந்து பப்ஜி பிரியர்கள்ட்ட இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு பப்ஜி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால பப்ஜி பிரியர்கள்ட்டயே நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இல்லண்ணா வேணாம், ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிக்கட்டும். ஃபர்ஸ்ட் பப்ஜில இருந்து ஆரம்பிங்க, நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃபயர் பேசுறோம். இல்லண்ணா வேணாம், அவங்களுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் அவங்க பேசட்டும். நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்குறோம், அவரை பேச சொல்லுங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாராமே. இல்லண்ணா வேணாம், அவரு பேசட்டும், நாங்க பேசுவோம். சரி, நானே ஸ்டார்ட் பண்றேன். வேற யாராவது பேசிட்டீங்கன்னா கண்டிப்பா இவனுங்க அடி வாங்கிடுவானுங்க என்கிட்ட. ஸோ பப்ஜி பிரியர் அவர்களே, உங்களை பத்தி, உங்க பேர் என்ன? என் பேர் கபிலன். உங்க பேர் என்ன? ராமச்சந்திரன். புதியவன். ரசூல்தீன் மாலிக். ஓகே. கபிலன், ராமச்சந்திரன், புதியவன், ரசூல்தீன் மாலிக். ஓகே, ரைட். இப்ப கபிலன், நீங்க என்ன பண்றீங்கன்னு கொஞ்சம் உங்களை பத்தி சொல்லுங்க. நான் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். அதுக்கு என்ன பண்றேன், சித்தார்த் சார் மூவியை பார்த்து எடுத்துகிற இன்ஸ்பிரேஷன்ல ஃபுட் ஆஃபீஸர் ஆகலாம். பட் அப்புறம் தான் தெரிஞ்சு படத்தை பார்த்துலாம் அவனை ஃபுட் ஆஃபீஸர் ஆக முடியாது, எக்ஸாம் எழுதணும். ஸோ மூவியை பார்த்துட்டு நீங்க எந்த டிகிரியும் எடுத்துடாதீங்க. ஸோ இவர் வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி படிச்சுட்டு ஏமாந்துட்டேன்னு சொல்றாரு. ஸோ அதனால இனிமேட்டு மூவியை பார்த்துட்டு யாரும் எடுத்துடாதீங்க. நானும் இனிமேட்டு அலாட்டா இருக்கேன். ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க. பிசிஏ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்றீங்க? இப்போ ஜாப் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஜாப் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ரைட். நானும் பிசிஏ தான் முடித்தேன். முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்கன்னா இப்போ வந்திருக்கேன் இங்கே பேசுறதுக்கு. ஓகே, ரைட். பிகாம் முடிச்சிருக்கேன். நீங்கள் சீனியர் மாதிரியே பெரிய ஆடிட்டர் ஆகலாம்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா தான் தெரிஞ்சு அவரும் ஆசை தான் பட்டிருக்காரு, ஆக முடியாது அப்படின்றது. ஸோ ரசூல்தீன் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து அவர் வந்து முடிச்சிருக்காரா. அவரும் வந்து இன்னொருத்தரை வந்து சீனியரை பார்த்து தான் வந்து அவரும் பிகாம் எடுத்தாரா. ஸோ அவரும் ஆடிட்டர் ஆகலையா, இவரும் ஆடிட்டர் ஆகலையா. அவரும் ஆசைப்பட்டேன்னு சொல்ல வர்றாரு அவரு, ரசூல்தீன் அவரு. ஸோ இப்போ நீங்க பப்ஜி பத்தி சொல்லுங்கப்பா. பப்ஜி பார்த்தீங்கன்னா பப்ஜின்னு ஒரு தனி டேலண்ட் இருக்குண்ணா. அது பப்ஜியில் ஆடினா ஒரு டேலண்ட் இருந்தால் மட்டும் தான் அவங்களால வர முடியும், சும்மாலாம் யாரும் விளாட முடியாது. இது பப்ஜிக்கு எதுவும் நீங்க எதுவும் கோர்ஸ் படிச்சீங்களா? இல்லை, கோர்ஸ் படிக்கலாம். பப்ஜி கோர்ஸ் பார்த்தீங்களா? இல்லைண்ணே, ஃப்ரீ ஃபயர் எடுத்துட்டா ஒரு சின்ன குழந்தை கூட விளாடணும், ஆனால் பப்ஜி அப்படி விளாட முடியாது எல்லாருலையும். ரத்தத்திலே ஊர்ன ஒரு சில திறமைகள் வேணும். என்னப்பா? அதுக்கு ரத்தத்திலே ஊர்ன ஒரு சில திறமைகள் வேணும். பப்ஜி விளையாடணும்னா வந்து டேலண்ட் வேணுமா, மூளை இருக்கணுமா? ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு வயசு குழந்தை கூட விளையாட முடியுமா? பார்த்துக்கோங்க என்னென்ன சொல்றாங்க பாருங்க. ஃப்ரீ ஃபயர்ங்கிறது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் விளாட்லாம், அதுதான் அதில் ப்ளஸ்ஸு. உங்களுக்குன்னா யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் விளாட முடியும். இதில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விளாட்லாம். இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்றது, நாங்கள் குழந்தைகள் கையில் தொலைபேசி போகிறத வந்து நாங்கள் தடுக்க விரும்புகிறோம். சின்ன பிள்ளைங்களாம் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நாங்கள் பெரியவங்க விளாட்ற அளவுக்கு அந்த கேம் நாங்கள் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஃப்ரீ ஃபயர் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து அதிகமா வந்து விளையாடுறாங்களா? ஸோ பெரியவங்க தான் பப்ஜி விளையாடுற மாதிரி இருக்கா? ஸோ ஃப்ரீ ஃபயர்னால நிறைய சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. பப்ஜி வெளியே போயிருச்சான், அப்புறம் பப்ஜி வெளியே போயிருச்சான், இந்தியா விட்டுட்டு. பிடிக்கலையா அப்படிங்கிறானா? பப்ஜி ஏன் இந்தியா விட்டு வெளியே போச்சு அப்படிங்கிறதுக்கு நான் என்ன, என்கிட்ட கொஸ்டின் அவங்க ஆன்சர்ல உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை, எங்கள்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் என்ன சொல்றதுன்னா ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை நிலைமை. பப்ஜி வந்து ஏன் இந்தியா விட்டு போச்சுன்னு ஃப்ரீ ஃபயர் வெறியர்கள் வந்து கொஸ்டின் பண்ணாங்க. அதுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து பதில் இல்லாம பப்ஜி ரொம்ப திணறுது. ஸோ கமெண்ட்ஸ்ல பதில் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ ஃப்ரீ ஃபயர் பத்தி இன்னும் நம்ம நிறைய கேட்போம். ஸோ ஃப்ரீ ஃபயர் பத்தி இன்னும் நல்லா சொல்லுங்க. ஃப்ரீ ஃபயருங்கிறது ஒரு பிளே கேம். எல்லாரும் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுல விளாட்றாங்க. இதில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியாக இருக்குது. அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில்லை வச்சு நம்ம ஒரு 50 பேர் 50 பேர் ஒரு இதில் இறக்கி விட்றாங்கன்னா ஒரு மேப்பில், அதில் வந்து கடைசி வரைக்கும் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து இந்த ஃப்ரீ ஃபயர்னால ஒரு பையன் வந்து 15 லட்சம் ரூபா அவங்க அப்பா பணத்தை வந்து அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நிறையா ஃப்ரீ ஃபயர்ல செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதை பற்றி சொல்லுங்க ஃப்ரீ ஃபயர் வெறியரே. எந்த விதத்தில் அதில் ஹாப்பினஸ் இருக்கோ அந்த விதத்தில் ஆபத்து இருக்குது. நம்ம தான் அதில் சேஃபாக அந்த பேலாம் பண்ணாமல் எவ்வளோ ஃப்ரீயாக விளாட முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனால் பப்ஜியில் அந்த மாதிரி யாரும் பெருசாக செலவு பண்ணதா யாருமே தெரியலையே. அது அவங்க பிரச்சனை. ஏன்னா அது ஒரு மொக்க கேமு. பப்ஜி வந்து மொக்க கேம்னு அவர் ஃப்ரீ ஃபயர் வெறியர் சொல்றாரு. மொக்க கேமா தான் திருப்பி எங்களுடைய மெயில் மூலியமா திருப்பி இந்தியாவுக்குள்ள மாதிரி கேம் வந்துச்சுல்ல. மொக்க கேம்னா திருப்பி அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. அந்த அளவுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறதுனால திருப்பி கேம் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க?
ஆமாண்ணே, அதனாலதான் எல்லாரும் விருப்பப்பட்டனால தானே மறுபடியும் வந்து அந்த கேம் வேணும்னு ஆரம்பிச்சனால தான் மெயில் போட்டனால தான் ரிட்டர்ன் வந்திருக்கு. ரிட்டர்ன் வந்தாலும் பிஜிஎம்ஐ நேம் மாத்தி பேட்டில் கிரவுண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி வந்திருக்குண்ணே. அது வந்து அந்த அளவுக்கு பாருங்க பப்ஜி வந்து இவங்க வந்து வர வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரீ ஃபயரை வந்து தடை பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? தடை பண்ணிட்டா அடுத்த கேம் பார்த்து மூவ் ஆக வேண்டியதுதான். பாத்தீங்களா? ஆனா பப்ஜி அப்படி கிடையாது. நாங்க கேமர்ஸ் நாங்களாம் ட்ரூ கேமர்ஸ். அதனால தான் கேம்குள்ளே இருந்தோம். போராடி வர வைப்போம் மறுபடியும். பப்ஜி நீங்க என்ன சொல்றீங்க? ஃப்ரீ ஃபயர் போனா போயிட்டு போகுது, நாங்க வேற கேம் விளையாடுவோம்னு சொல்றீங்க நீங்க ஃப்ரீ ஃபயர் வெறியர்கள். ஆனா பப்ஜி காரங்க பாருங்க, நாங்க பப்ஜி தான் விளையாடுவோம், பப்ஜி தான் எங்க உயிர், பப்ஜியை நாங்க வர வச்சிருக்கோம்னு சொல்றாங்க பாருங்க. நீங்க இப்ப ஃப்ரீ ஃபயரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க ஏன் பண்ண முடியாது? பாருங்க பப்ஜியை வர வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப ஃப்ரீ ஃபயர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரீங்களா? ரொம்ப விளையாடுறோம் மட்டும் விளையாண்டுட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒதுக்கிட வேண்டியதான். அதுக்குன்னு அவங்க பிகினர்ஸா இருக்க கூடாது. நம்மளால லெஜெண்ட்ஸ். அது அடுத்த கட்டத்தை பார்த்து போயிடணும் நம்ம. என்னன்னா ஒரு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு சும்மா அது 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ரூம் மேட்ச்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அது ஒரு கேம் அது. நீங்க பப்ஜில அவங்களும் அதேதான் விளையாடுறாங்க. அப்படியே அப்படி மாத்தி சொல்றாங்க. சாரி, நீங்க இப்ப பப்ஜி பெருசா இல்ல ஃப்ரீ ஃபயர் பெருசான்னு கமெண்ட்ல அடிச்சு காட்டுங்க பாப்போம். இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர்